திருச்சிற்றம்பலம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறதே காசிக்கு வீசம் அதிகமுள்ள திருவையாறு ஸ்தலம். இந்த ஸ்தலத்தோட சிறப்பை சொல்லணும்னா, ஒரு ஆலயத்தோட சிறப்புகளை வார்த்தைகளால் சொல்லி அடக்கிவிட முடியாது என்ற அளவுக்கு சிறப்புகள் மிகுதியாக உண்டுன்னா அதை நம்ம இந்த திருவையாறை தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க சிவாலயம். நேற்று நந்தியம்பெருமானுக்கு ஐயாரப்புறம் மரவளர்த்த நாயகமனும் திருமலப்பாடியில் திருமணம் செய்து முடிச்சிருக்கிறாங்க. சுயசாம்பிகை என்ற மணப்பெண். சுயசாம்பிகை யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வசிஷ்டரோட பேத்தி வியாக்கிரபாதரோட மகள். திருமலப்பாடியில் திருமணம் நேற்று இனிதே முடிஞ்சது. அதுக்கு முதல் நாள் இந்த திருவையாறு ஸ்தலத்தில் நந்தியம்பெருமானுக்கு புனித நீர்னால ஐயாரப்பர் நீராட்டி பட்டம் கொடுக்குறார், ஈஸ்வர பட்டம். இந்த நிகழ்வு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சிலாத முனிவர் என்ற முனிவருக்கு மகனாக கிடைக்கிறார். நிலத்தை உழுதுகிட்டு இருக்கும்போது சிவபெருமானின் அருள்னால். இந்த திருவையாறு பக்கத்தில் அந்தனங்குறிச்சின்னு ஒரு ஊர் உண்டு. அந்த ஊரில் நிலத்தை உழுதுகிட்டு இருக்கார். ஒரு பெட்டியில் 2 தோள்களோடு 3 கண்களோடு மான்மழுவோட குழந்தை பெட்டிக்குள்ள. இவர் இறைவனாற்ற வேண்டார், எம்பெருமானே ஈஸ்வரா, பரமேஸ்வரன் அசிரீதியாக சிலாதா பெட்டியை மூடி திறங்கிறார். பெட்டியை மூடி திறக்கிறார். மான்மழு மறைஞ்சுடுது, நெற்றிக்கண் மறைஞ்சுடுது, குழந்தை கிடைச்சுடுது. குழந்தைய பாராட்டி சீராட்டி வளர்க்கிறார். ஜாதகப்படி குழந்தைக்கு ஆயுள் காலம் கம்மி. வருத்தப்படுறார், என்ன இருந்தாலும் படைத்தவர் இறைவன், ஒரே இதற்கு ஒளி பண்ணுவார் அப்படின்ட்டு பரமேஸ்வரன் மேலே பாரத்தை போட்டுட்டு ஒரு கல்வி கேள்வி ஞானங்களில் சிறந்து விளங்கும்படி பிள்ளைய வளர்த்து விடுறார். தக்க வயது வந்துடுது. இவர் பேர் செபேசர், இயற்பேர், நந்தியம்பெருமானோட பேர். இவர் தக்க வயது வந்தோன்னே இவருடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிறார் தாப்புனார் மூலியமாக. இவர் என்ன பண்ணுறார், திருவையாறில் ஒரு குளத்தில் கழுத்தளவு தண்ணீரில் ஒரு கால் ஊன்றி பஞ்சாட்சர மந்திரத்தை இடைவிடாது உச்சரிக்கிறார். இறைவன் ஒருவனே கருணை பண்ணக்கூடியவன், முதலிலையும் சரி முடிவிலையும் சரி நமக்கு உறுதுணையாக வரக்கூடியவன் ஈஸ்வரன் ஒருவனே. அதை உணர்ந்து கொண்டு ஒரு கால் ஊன்றி குளத்தில் களத்திலவு தண்ணீரில் பஞ்சாட்சர மந்திரத்தை இடைவிடாது உச்சரிக்கிறார். நாட்களாகுது, மாதங்களாகுது, வருடங்களாகுது. இறைவனார் முன் தோன்றி, செபேஷா உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படிங்கிற. இறைவா எம்பெருமானே உன்னுடைய நாமத்தை இன்னும் நான் சொல்லிக்கொண்டே இருக்கணுங்கிற, ஆகட்டுங்கிற. மறுபடி நாட்களாகுது, மாதங்களாகுது, வருடங்களாகுது. சிவபெருமான் முன் தோன்றி என்ன வர வேண்டும் என்று கேட்கிறார். மறுபடியும் இன்னும் உன்னுடைய நாமத்தை நான் சொல்லிக்கொண்டே இருக்கணும். இவ்வாறாக 7 கோடி முறைக்கு மேலே பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து கடுந்தபஸ் பண்ணுறார். இந்த தவத்தை மெச்சி எதனால் மெச்சிறார் அப்படின்னு பார்த்துட்டா, அந்த குளத்தில் கழுத்தளவு தண்ணீரில் தபஸ் பண்ணுறேன். மீன்கள், அங்கே உள்ள நீர்வாழ் உயிரினங்கள்லாம் இவருடைய தோல் தசைகள்லாம் அரிச்சு துண்ணுடுது. எலும்பு கூட இருக்கக்கூடிய நிலையிலும் பஞ்சாட்சர மந்திரத்தை இடவிடாது உச்சரிக்கிறார். அப்படிப்பட்ட பக்தி நந்தியம்பெருமான் பக்தி. அதனால தான் அவர் சைவ சமயத்துக்கு முதற் குருவானார். அங்கனன் கையிலை காக்கும் அகம்படி தொழிலின்மை பூண்டு நங்குரு மரபிற்கெல்லாம் முதற் குருநாதனாகி அப்படிப்பட்டவர் நந்தியம்பெருமான். இவ்வாறாக ஈஸ்வரன் அவர் தவத்தை மெச்சி அவருக்கு ஈஸ்வர பட்டமும், நந்தீஸ்வரன்ற ஈஸ்வர பட்டமும், தான் அமரக்கூடிய வாகனம் பதவியும், சிவகணங்களுக்கெல்லாம் தலைமை கணமாகவும் கொடுக்குறார். கைலாயமலை தங்கப்பரம்போடு காவ காத்துட்டு இருக்கக்கூடிய தலைமை கணம் தான் நந்தியம்பெருமான். ஆனால் உடலில் மீன் அரிச்சு துண்ணுடுது. இவர் என்ன பண்ணுற, இந்த உடல் மறுபடியும் பொலிவு பெற 5 புனித நீர்னால ஐயாரப்பரே நீராட்டுறார் நந்தியம்பெருமான். அந்த நிகழ்வு தான் நேற்று திருக்கல்யாணம் நடந்துச்சு திருமலப்பாடியில். அதற்கு முதல் நாள் திருவையாறில் இந்த நிகழ்வு நடந்தது. வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய நிகழ்வு. எல்லாம் குடும்பத்தோடு போய் தரிசிக்கணும். ஐயாரப்ப எப்படிப்பட்டவர்னா, அஞ்சேல் என்று அருளக்கூடியவர். கடைசி காலத்திலையும் சரி, முதலிலும் சரி, முடிவிலும் சரி, எல்லா உயிர்களுக்கும் இயல்பாக இருந்து அருளக்கூடிய ஒரே இறைவனார் ஈஸ்வரன் தான். புண்ணியங்களில் மகா புண்ணியம் சிவபுண்ணியம், மந்திரங்களில் மகா மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம். இந்த திருவையாறு ஸ்தலம் 108 வில்வ மரங்களையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய மரங்களையும் கொண்ட ஸ்தலம். வடகைலாயம் தென்கைலாயம் உள்ள ஸ்தலம், அப்பருக்கு கைலை காட்சி கிடைக்கப்பட்ட ஸ்தலம், சுந்தரமுக்தி நாயனாருக்கு காவிரி கரை ஒதுங்கிய ஸ்தலம், வெப்பை சித்தர் உள்ள ஸ்தலம், சப்த ஒளி பிரகாரம் உள்ள ஸ்தலம். விசேஷங்கள்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். இறைவனார் தனக்குத்தானே பூஜை செய்த ஸ்தலம் திருச்சிற்றம்பலம்.